இன்கிரியன்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே உட்காந்துட்டாங்க சார், எல்லாருமே நோட் பண்ணிக்கட்டும். எந்த பேஜ்? இங்கிலீஷ்ல 3ண்ணே. மஷ்ரூம் ஊறுகாயா? தமிழ் எழுதுனா மஷ்ரூம் ஊறுகாய், காளான் எழுதுனே. மஷ்ரூம் ஊறுகாய் இங்கிலீஷ்ல 3 பேஜ் நம்பர் 3. காளான் ஊறுகாய் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் மேடம். அதுக்கு வந்து காளான் 1 கிலோ, கடுகு 25 கிராம், காளான் 1 கிலோ, கடுகு 25 கிராம், வெந்தயம் 5 கிராம், பெருங்காயத்தூள் 5 கிராம், மிளகு 10 கிராம், எழுதிட்டீங்களா? மிளகு 10 கிராம், மல்லித்தூள் 10 கிராம், சீரகம் 5 கிராம், 10 கிராம் சார், சீரகம் 5 கிராம், சோம்பு 5 கிராம், பூண்டு பேஸ்ட் வந்து 200 கிராம், பூண்டு விழுது வந்து 200 கிராம், கிராம்ங்க. எலுமிச்சை ஜூஸ் இருக்கு இல்லைங்களா? லெமன் ஜூஸ் வந்து 150 மில்லி. வினிகர் 150 மில்லி. வினிகர் மஞ்சத்தூள் 5 கிராம், மிளகாய் தூள் 80 கிராம், 80 கிராம் மிளகாய் தூள், உப்பு 90 கிராம், பவுடரே போட்டுருங்க சார். அப்பதான், ஏன்னா கல்லுப்பு வந்து மஷ்ரூம்ல அவ்வளோ சீக்கிரம் கரையாது, அதனால பவுடர் சாப்பிட்டே போட்டுருங்க. நல்லெண்ணெய் 400 மில்லி, இல்லை சோடியம் பென்சோயேட் வந்து 250 ppm. 250 ppm வந்து சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, 250 ppm அப்படிங்கிறது வந்து பாயிண்ட்ஸ் பர் மில்லிகிராம், அதாவது 1/4 கிராம்னு வச்சுக்கோங்களா. 250 ppm அது சோடியம் பென்சோயேட் வந்துட்டு உங்களுக்கு வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து சோடியம் பென்சோயேட் 1/4 கிராம்ங்க. உங்களுக்கு வந்து 1 கிராம் வந்து ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்களேன். ஒரு சிட்டிகைன்னு எடுத்து போடுங்க, ஒரு பிஞ்ச் எடுத்து போடுங்க. புளிப்பு இருக்கிறதுக்கு வந்துட்டு சோடியம் பென்சோயேட் போடுங்க. புளிப்பு இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் கேஎம்எஸ் போட்டுருங்க. காளானுக்குள்ள இப்போ கேஎம்எஸ் போடலாம். கேஎம்எஸ் போடலாம். இதில் சோடியம் பென்சோயேட் போட்டிருக்காங்க, நீங்கள் கேஎம்எஸ் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எஸ்பி போடுறத விட கேஎம்எஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா செல்ஃப் ரெட் இன்க்ரீஸ். அதனால் நீங்கள் கேஎம்எஸ்ஸே போட்டுருங்க.
ஸோ பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட் அப்போ காளான் பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட் அதே போட்டுருங்க. பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட் கேஎம்எஸ்ஏ போட்டுருங்க. அது வாழைப்பூக்கெல்லாம் கேஎம்எஸ்ஏ போட்டுருங்க. அது ஒரு பெஞ்ச் தான். வாழைப்பூக்கு கேஎம்எஸ்ஏ போட்டுருங்க. புளியோதரை வத்த குழம்புக்கெல்லாம் எஸ்பி போட்டுருங்க. சோடியம் பென்சோயேட் எதுங்க சார்? ப்ரெசர்வேட்டிவ்ஸ் வந்து இது பர்மிட்டட் இதுதாங்க சார், கிளாஸ் 2 ப்ரெசர்வேட்டிவ். அதனால வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சொன்ன எஃப்எஸ்எஸ்சி சொன்ன இதுதான் நம்ம போடுறோம். அதனால அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். இது 250 ppm. அதே 250 ppm அதில் போட்டிருக்காங்க. நீங்கள் கேஎம்எஸ் போட்டிங்கன்னா இன்னும் செல்ஃப்ரெட் இதாக இருக்கும். அதே அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லை 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 1 கிலோ 1 கிராம், அதாவது 250 மில்லிகிராம் சார். 1000 மில்லிகிராம் சேர்ந்ததா உங்களுக்கு 1 கிராம். நீங்கள் வந்து 250 மில்லிகிராம் எடுத்து 1/4 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அது வந்து நீங்கள் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ப்ரெசர்வேட்டிவ் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே டோட்டலாக கால்குலேட் பண்ணிக்கணும். ஆயில் முதல் கொண்டு எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ மஷ்ரூம் மட்டும் கணக்கு எடுக்காதீங்க. ஆயில் சேர்த்துறோம், மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு 1.5 kg வருதுன்னா அந்த 1.5 kgக்கு வந்து இன்ட்டு 250 ppmனு போட்டு எவ்வளோ வருதோ அந்த ப்ரெசர்வேட்டிவ் போடுங்க. ஏன்னா வெறும் அந்த மஷ்ரூமுக்கு தான் சொல்லிட்டு 1 கிலோக்கு 250 ppm போடுங்க சார். 1/4 கிராம் மொத்தத்தில் ப்ரெசர்வேட்டிவ்ங்கிறது 1 கிலோவுக்கு 1 கிராம் இல்லை 1/4 கிராமுங்க சார். நீங்கள் டோட்டலாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா 2 கிலோ வருதுன்னா 1/2 கிராம் போட்டுக்கணும். ஆயில் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 2 கிலோ வந்துச்சுன்னா 1/2 கிராம் போடுங்க. அதாவது 1 கிராம் கம்மியாக ஒரு 2 சிட்டிகை எடுத்து போடுங்க. ஒரு பிஞ்ச் இருக்கு இல்லைங்களா, 2 பிஞ்ச் எடுத்து போடுங்க. ரொம்ப இதாக இருக்கும், அதனால லைட்டாக ஒரு 2 பிஞ்ச் எடுத்து போடுங்க. இதே தான். ஏன்னா வந்து நம்மகிட்ட வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுற இது இருக்காது, அதனால பிஞ்ச் எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு அளவு அதிகமாக எடுக்கும்போது நீங்கள் வெயிட் எடுத்து தான் போட்டாகணும். இல்லை இல்லை நீங்கள் எதுலேயுமே டைல்யூட் பண்ண வேண்டாம். ஒரு பவுலில் அந்த பிக்கில் எடுத்துக்கோங்க. பிக்கில் எடுத்து போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுல் பிக்கில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதான் கொஞ்சமான பிக்கில் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அந்த பவுலை கூட நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்பூனையும் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் கூட உங்களுக்கு ஏதாவது வந்து மைக்ரோவேவ் இதாக இருக்குன்னா அதில் நீங்கள் போட்டு மறுபடியும் அதில் கலந்து ஸ்பாயில் ஆகும். ஆனால் நீங்கள் அந்த என்னென்ன நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் இன் தி சென்ஸ் ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், கெட்டு போகாது. ஸ்டெரிலைஸ் பண்ணி பிபிஎம் அது மில்லிகிராம் இது இல்லை சார். 120 சார். இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த வெயிட் ஸ்கேல் வாங்க தான் போகிறீங்க. வெயிட் ஸ்கேல் இருந்தால் தான் நம்ம வந்து வெயிட் எடுக்க முடியும். நீங்கள் 1 கிராம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். இல்லை இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாத்திரத்தை வச்சுக்கோங்க, டேர் பண்ணாதீங்க. இப்போ பாத்திரம் 50 கிராம் இருக்குன்னா 1 கிராம் போட்டால் அந்த 1 கிராம் காமிக்கும். அது வந்து அந்த மாதிரி நீங்கள் அப்படி அக்யூரேட்டாக எடுக்கணும்னா நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் இதை வாங்கி வச்சுதான் ஆகும். ஆமா அக்யூரசிக்கு போய் தான் போய் அந்த மாதிரி வாங்கிதான் ஆகும். நம்ம வந்து அது அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது. 1 கிராம் 2 கிராம் நாங்கள் இதுலேயே எடுத்துப்போம். நீங்கள் பாத்திரத்தை டேர் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. அது ஃபுல் வெயிட் காமிக்குங்களா, அதில் போட்டிங்கன்னா 1 கிராம் காமிக்கும். அது நல்லா பிரிச்சுக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாழைப்பூக்கு சொல்லிடுறேங்க. இப்போ அந்த 2 இப்போ பண்ணிடலாம். மத்தியானம் வந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 வந்து சார் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி கிளாஸ் எடுக்கிறேன்னு இருக்காரு. அதனால் அதுக்குள்ளே நம்ம எல்லா ப்ராடக்ட் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடலாங்க. கொஞ்சம் குயிக்காலாம் பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரம் காலையில் முடிச்சிடலாம். மத்தியானம் வந்து என்னங்க சார் சொல்லிட்டேங்க. யாராவது வேற யாராவது பார்த்து எழுதிக்கணும் சார். நான் வாழைப்பூ சொல்லிடுறேங்க. என்ன டைம் ஆகுதுங்க, நம்ம அப்புறம் இன்னும் எவ்வளோ பிக்கிள்ஸ் பண்ணணுங்க. வாழைப்பூ வந்து 1 கிலோ. சேம் அதே இன்க்ரீடியன்ஸ் தான் இதுலேயும் வரும். கடுகு வந்து 25 கிராம், வெந்தயம் 5 கிராம், பெருங்காயத்தூள் 5 கிராம், மிளகு 10 கிராம், மல்லித்தூள் 10 கிராம், சீரகம் 5 கிராம்,
சோம்பு 5 கிராம், பூண்டு 200 கிராம், லெமன் ஜூஸ் எலுமிச்சை ஜூஸ் வந்து 150 மில்லி, வினிகர் 200 மில்லி, மஞ்சத்தூள் 5 கிராம், மிளகாய்த்தூள் 80 கிராம், உப்பு 90 கிராம், நல்லெண்ணெய் 400 மில்லி. இதுக்கும் நீங்கள் வந்து கேஎம்எஸ்சி போட்டுடலாங்க. சரி, நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? இப்போ வந்து வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, வாழைப்பூ வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா பிளாக் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வச்சு சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேங்க. நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 hour ஆனாலும் வந்து பிளாக் ஆகும். அப்படியே இருக்கும். சிட்ரிக் ஆசிட் இந்த வாட்டரில் வந்து சிட்ரிக் ஆசிட் போட்டிருக்கேன். போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் கலர் வந்து டார்க் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து போட்டுக்கலாங்க, அதெல்லாம் வெந்துடும். காளான் எங்க வந்துடுறீங்களா எல்லாரும்? காளான் இப்போ இந்த மஷ்ரூம் பிக்கிள்ஸ் வந்து இந்த சொல்லியிருந்தேன்ல, இந்த சீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம் இதையெல்லாம் வந்து நீங்கள் இப்படி வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் நம்மகிட்ட ஆஸ் யூஷுவல் பவுடர் ஃபார்மில் இருக்குது. மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் பவுடர் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி இதோட வச்சுக்கோங்க. பூண்டு வந்து மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு அரைச்சி பேஸ்ட் பண்ணிடுவேன். ஆமாம், எல்லாமே போடுறோம். எல்லாமே உங்களுக்கு எது வந்து ரா மெட்டீரியலாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வறுத்து பவுடர் பண்ணிடுங்க. என்னாச்சுக்கா? ஏக்கா கை கட் பண்ணிட்டீங்களா? மோர் பயன்படுத்துகிறோம் இல்லைங்க, கலர் மாறாமல் இருக்கு. சிட்ரிக் ஆசிட் போட்டுக்கலாம். அதுவும் போட்டுக்கலாம். அது 2 ஒன்று தான். வீட்டுக்கே நம்ம சிட்ரிக் ஆசிட் போட்டு அப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒன்றும் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கு. 400க்கா? வறுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த வெந்தயம், கடுகு, சோம்பு இதெல்லாம் வந்து நம்மகிட்ட ரா மெட்டீரியலாக இருக்கும். அதை மற்றதெல்லாம் பவுடர் ஃபார்மில் இருக்கிறத நீங்கள் விட்டுருங்க. இல்லை வெந்தயத்தை கூட கொஞ்சமாக போடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 50 கிராம் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டா வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து போட்டுருவோம். அது எத்தனை நிமிஷம் ஊற வைக்கணும் சிட்ரிக் ஆசிட்ல? இல்லை சார், நீங்கள் கட் பண்ணிட்டு கூட உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ண வந்து வெளியில் வச்ச இல்லை தண்ணியில் போட்டாலும் கருப்பாயிடும். ஏன்னா நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உடனே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பிக்கிள் பண்ணலாம். வெறும் தண்ணி தான், வெறும் தண்ணியில் சிட்ரிக் ஆசிட் போட்டிருக்காங்க. ஆமாம், பிக்கலுக்கு இது ஆமாம். நைலான் நெட் வாங்கி இதுக்கு இங்கே கிடைக்குது. கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு வச்சுக்கலாமா? இல்லை நைட் நான் என்கிட்ட ஒரு சின்னது தண்ணிலே வச்சு மோர்லேயே இது என்ன ப்ரிப்பேர் பண்ண போகும்போது எடுக்கணும். அப்பவே இது பண்ணிக்கலாம். இல்லை இல்லை 1 hour நீங்கள் போட்டு வீட்டுக்கு இது பண்ணணும்னா வந்து நீங்கள் எடுத்து கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வடிச்சிட்டு ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒன்றாகும். ப்ரிப்பேர் பண்ண நைட்டு கட் பண்ணிடணும்னு கட் பண்ணி வச்சிருங்க. நைட்டு ஃபுல்லாக தண்ணி அந்த வேண்டாம், அது உள்ள உங்களுக்கு எல்லாம் தண்ணி உறிஞ்சிட்டே இருக்கும். அதுதான் நீங்கள் எவ்வளோ வடிச்சாலும் தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். இப்போ இந்த ஈவினிங் கூட ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிடலாம். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வைங்களேன், ஒன்றாகாது. வெளியில் வச்சுக்கோன்னா இதாகும். வேஸ்ட்டாக மேடம். அப்படியே
எந்த செடி இது இந்த